ஓய்வூதியம் நாங்கள் 1200 கொடுத்திருக்கோம். நீங்கள் 3000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள். இந்த வரவு செலவு பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லுவீர்கள் என்று பார்த்தேன். 20 ரூபாயில் ஆரம்பித்தது இந்த திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு 1200 வரை உயர்த்தியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம், வந்திருந்தால் கொடுத்திருப்போம். பேரவைத் தலைவர் அவர்களே, 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரையும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் இதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 1500 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்றும் ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே, எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க,
நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4,000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 3,000 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும். நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்சம் சண்டை ஓடலையா? இருங்க நாங்கள் இது கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். ஒன்று நான் இதை சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம அமருங்க. என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1,500 ரூபாய் ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. சொல்லியாச்சு. உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கி இருக்கேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. இனிமேல் குறுக்கீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட உட்காருங்க சொல்லிடுறேன். உட்காருங்க. எதிர்கட்சி கொறடா ஒன்று உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. உறுப்பினர் பேசுங்க. இனி உறுப்பினர் பேசுகிற போது குறுக்கீடுகளை தவிர்த்து அவர் பேசி முடிந்த பிறகு விளக்கங்களை பெறலாம். உறுப்பினர் மட்டும் பேசுங்க. உட்காரு. சொல்லிட்டேன். நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. இதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. நான் சொல்லிட்டேன்ல, அதே விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசி முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அது வரைக்கும் குறுக்கீடு இல்லாமல் உறுப்பினர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் மிக அருமையாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் அவர்களுக்கு என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் லைவ் நேரடியாக கண்ட்ரோலில் இருக்கும், பத்திரிகையெல்லாம் வராது. இப்போ நீங்கள் நீக்கினா பத்திரிகையில் தான் வராது. மேலும் காலையிலிருந்து வனத்துறையை பற்றி அவ்வளவு பெரிய விவாதங்கள் நடைபெற்றது. வனத்துறை அமைச்சர் அப்போது வாயை துறக்கவில்லை. சம்பந்தமே பண்ணால் பெரிய இருக்கிற எங்களை விட சீனியர் செங்கோட்டையன் எனக்கு முன்னால் சட்டமன்றத்துக்கு வந்தவர். அவருடைய துறையிலே அவர் தலைவருடைய பெயரை சொல்லி இப்படியெல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அப்படி பேசுகிற போது மீண்டும் இவர்களும் பேசினால் நீங்கள் சபையை எப்படி நடத்த முடியும் என்பதை கேட்டு. இல்லை அது இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஏற்கனவே ரூலிங் இருக்குது. இது மாதிரி பல முறைகள் அமைச்சர்கள் பெயரை முதலமைச்சர் பெயரை சொல்லுவதன் அடிப்படையில் அம்மையார் காலத்தில் இருந்து 2 பக்கம் பல பிரச்சனைகள் வந்த பிற்பாடு ஒரு முடிவெடுத்தார்கள் பேரவைத் தலைவர். அதாவது இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர்
ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் என்று தான் சட்டமன்றத்தில் குறிப்பிடவும் பேரை சொல்லக்கூடாது என்று ஏற்கனவே ரூலிங் இருக்கிறதுங்க. ஆனால் அதை கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் பாதி அடங்கிடும். அதனால் மரியாதை குறைவாக இந்த சட்டமன்றம் நடக்கணும். அதனால் அமைச்சர் பெயரை சொல்வதை விட மாண்புமிகு துறை அமைச்சர் என்று சொல்லலாம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சரை விழிக்கிற பொழுதும் சரி, முன்னாள் முதலமைச்சரை விழிக்கிற பொழுது முன்னாள் முதலமைச்சர் என்று தான் விழிக்கிற ரூலிங் இருக்கிறது. அதனால் அப்படி கடைபிடிச்சாதான் ஒன்று. இன்னொன்று ஏற்கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏதாவது அவசர கருதி உடனே பதில் சொன்னாதான் அமைச்சர்கள் எழுதணும். ஏன்னா அமைச்சர்கள் கடைசியா பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அவர்களை பொறுத்தளவுக்கு. நேரத்தினால கருதி சொல்றேன் நான். எல்லாத்துக்கும் எழுந்து அப்பப்போ பதில் சொல்லணும்னு உங்களால நேரம் கொடுக்க முடியாது. அதையும் கொஞ்சம் பாருங்க. மாண்புமிகு உறுப்பினருடைய கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லிட்டு அப்பே எடுத்தாச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள் 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. குறுக்கீடு இல்லை. மாண்பு உறுப்பினர் அவை முன்னவர். மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் பேசுவது அழகாகத்தான் இருக்கிற. ஆதாரம் கேட்டீர்கள். ஆதாரம் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். இல்ல எங்கிட்ட ஒப்படைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல உங்களிடத்து கொடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க போறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா உட்காந்து ஒரே நிமிஷம், அவசரப்படாதீங்க. இல்ல மாண்பு உறுப்பினர் நான் பேச நீங்க அவை முன்னவர் பேசி முடிக்கட்டும், விடுங்க. அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களிடத்துல வந்த மனுக்கள் அத்தனை இருக்கிறது. பட்டா கொடுத்துட்டாங்க, இடம் காட்டாது விட்டாங்க, இடம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அவசர கோலத்தில் இறுதியாக உங்களை ஆட்சி முடிகிற போது 1,00,000க்கு மேற்பட்ட பட்டாக்களை நீங்கள் வழங்கினீர்கள். அதற்கான இடங்கள் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது. ஆதாரம் எங்கள் கையிலே இருக்கிறது, உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம். ஆதாரம். மாண்பு உறுப்பினர் பேசுங்க. இனி குறுக்கீடுகளுக்கு அதிகமாக இடம் இல்லாமல் நீங்க பேசுங்க. இறுதியிலே பதில் சொல்வதற்கு மாண்பு அமைச்சர் வாய்ப்பு தருகிறேன். அது வரைக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியது போல ஒரு சில இடங்களில் தவறு இருக்கலாம். நாங்கள் கொடுத்தது 27,000 பட்டம், 27 லட்சம் பட்டம். அப்ப தவறுகள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அதற்கு நன்றி. இல்ல நான் பேசுறேன், சொல்றேன். பேசுங்க. நீங்களும் பட்டா கொடுக்க போகிறீர்கள், நீங்கள் பட்டா கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்பதை நீங்களும் இத்தனை வருஷ காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள். என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் நிகழ்ச்சிக்கு போய் நேரத்தில் பட்டா வழங்குவார்கள். அந்த பட்டாவை நம்மளுடைய சர்வேல போய் அளந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுக்க வேண்டும். அந்த பணிகளை எங்களுடைய அரசாங்கம் ஒழுங்காக செய்திருக்கிறோம், மன நிறைவாக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். சரி, இல்ல அது நீக்கப்பட்டது. நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கோட்டையிலே கொடியேற்றினார்கள். அந்த கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த புண்ணியமான கலைஞர்தான். அதற்கு ஒரு நன்றி வேண்டாமா? நேற்று கோட்டையிலே கொடியேற்றிய நம்முடைய முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்தீர்கள், நாங்கள் டிவியில் பார்த்தோம். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காகவாவது கலைஞரை பாராட்ட வேண்டும். கலைஞர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் உட்காருங்க. அமைச்சர் உட்காருங்க. அதுவும் அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க.
மாண்பு உறுப்பினர் அதே போல மாண்பு பேரவைத் தலைவரோட இந்த புயல் வெள்ளம் வருகிற நேரத்தில் எங்களது முதலமைச்சருக்கு இணையாக யாராவது பணியாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால ஒரு அனுபவம் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் ஐயா, நீங்க குறுக்க பேச அனுமதி இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. எங்களோட நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க பேசுங்க. இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் மழை பெய்கிற நேரத்தில் வெள்ளம் வருகிற நேரத்தில் அந்த இடங்களுக்கே சென்று அமைச்சர்களை அதிகாரிகளை அழைத்து சென்று அங்கே நிவாரணங்களை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், எங்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே சென்னையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்த நேரத்திலும் அங்கேயும் போனார். எங்கெங்கே பாதிப்பு வருகிறதோ, வறட்சி வருகிறதோ அங்கேயும் போனார். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் முதலிலே அரசாங்கத்திலே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் இந்த வெப்ப அலைக்கு என்று சொல்லி ஒரு சட்டமே போட்டிருக்கார். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சரை வைத்து நீங்கள் இப்போ ரிலீஸ் செய்திருக்கிறது. வெப்ப அலை நாங்கள் தான் போட்டிருக்க. இந்த மினிட்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எது வரும் என்று சிந்தித்த முதலமைச்சர். வெள்ளம் வருகிறதா, உடனே கூட்டம் போட்டு அதிகாரிகளை, அந்தந்த அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே பார்க்க இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் எதையும் சிந்தித்து முன்கூட்டியே பாதிப்பு வராத அளவிற்கு. காரணம் ஏன் சொல்லியேன்னு சொன்னால், எங்கள் காலத்தில் 5 தடவை பேரிடர் வந்திருக்கிறது. 5 தடவையும் எந்த சேதாரம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆக எதையும் சீர்நோக்கி பார்க்கக்கூடியவர்கள். அனுபவம், சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பின்னாலே மேயர், அதற்கு பின்னாலே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் என்று சொல்லி எல்லா வகையிலும் அனுபவம் இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக எங்களுடைய தலைவர் வழங்கினார்கள். இன்னொன்று, சென்னையில் பெல்ட் ஏரியா, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் கேட்கலாம். பெல்ட் ஏரியா சென்னை, திருச்சி கார்பரேஷன் ஏரியா. அப்புறம் அந்த காலத்தில் 62லேயே காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அது நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ போட்டிருக்காங்க. விரிவாக்கம், சென்னைக்கு விரிவாக்கம் வருகிற நேரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஜியோ இருந்தது 62ல். ஆனால் 62ல் இருந்து மக்கள் அந்த இடங்களில் குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கே போவது என்று கேட்ட நேரத்தில் அவர் கண்ணீரை துடைத்து 97 ஜிஓ என்று ஒரு புதிய ஒரு சட்டத்தை போட்டு கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி 77,000 பேருக்கு தமிழ்நாடு உரம் கார்பரேஷன் பகுதியில் பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைக்கிற கையாக எங்களுடைய தலைவருடைய கை இருந்திருக்கிறது. அது பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, இவர் மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும், மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோய்த்து கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றாகத்தான் பேசினார். எரிதாக பேசுகிற போதுதான் குதர்க்கமாக கொஞ்சம் பேசியிருக்கிறார்கள்.
இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது இந்த தமிழ்நாட்டில். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க. சொல்லுங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், உங்களுக்கு தான் அனுமதி அளிக்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசுறீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தில் அப்படியே எழுந்திருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. மாண்பு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆரம்பித்து ஆட்சி நடத்திய நீங்கள் இன்று எதிர்க்கட்சியிலே அமர்கிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள். இனி உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு முன்னாள் முதலமைச்சரை பற்றி ஒரு விவாதம் இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரம் அவருடைய தலைமையில் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முத்தமிழறிஞர் அவரை பற்றி அவர் பெயரை சொல்கின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்களை எழுந்திருந்து சபையில் அந்த உறுப்பினரை பார்த்து, கலைஞர் என்று தான் நீ சொல்ல வேண்டும், நீ வாபஸ் வாங்கு, மன்னிப்புக்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி கண்ணியமிக்க சபைகள் இந்த சபையில் நம்மளுக்கு முன்னாலே வழிவகுத்து தந்தவர்கள். ஆட்சிய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து உறுப்பினருக்கும் நான் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கும் தெரியும், அவரும் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர். 1977 புரட்சி தலைவர் இந்த புனித கோட்டையில் அமர்ந்ததற்கு பிறகு அவர் உயிருள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு உறுப்பினரின் கவனத்திற்கு போதும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிற போதே 80 பாராளுமன்றத்தில் மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவர் இருக்கிற போதுதான் 86 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வெற்றி பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஒரு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முன்னாள் அமைச்சர் குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார்கள், 80 நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றீர்கள், ஆட்சியை கலைத்தீர்கள். கலைத்ததற்கு பிறகு மீண்டும் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.